Hi all. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். சரியா? ஸோ அவங்க எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நான் என்ன சொன்னேன், மூணா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் கமா ஒய் சொல்யூஷன் போட்டு எக்ஸ் கமா ஒய். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5. பாருங்க, எக்ஸ் வந்து 1 2 3 4 5 கோஸ் ஆன் அண்ட் ஆன், எண்டே கொடுக்கல. ஒய்யும் அதே மாதிரி 1 2 3 4 5 கோஸ் ஆன் அண்ட் ஆன். நான் ஏற்கனவே எப்படி சொன்னேன், இந்த மாதிரி இந்த ரிலேஷன் படிக்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல எக்ஸுங்கிறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் பசங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது பொண்ணுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலியில பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்களும் இருப்பாங்க. இப்போ அடுத்தது தேர்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 2. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 6. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4 போட்டா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 8. இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாக்ஸ் போட்டுட்டு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன், பொறுமையா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் பாக்ஸ்ல ஒய்ன்னு வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல என்னென்ன பசங்க இருக்காங்க, 1 2 3 4 5 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 இது போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பொண்ணுங்க 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல இருக்கணும். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுமா? ஆகாது. இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்க பசங்க, உங்களுக்கு நாம அதை பத்தி யோசிக்க கூட கூடாது, படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஆனா வீட்ல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. இதுதான் கண்டிஷன். இங்க பாரு, நல்லா கவனி. எக்ஸ் ஒன்னுன்னா ஒய் யாரு, 2. அப்போ எக்ஸ் ஒன்னுன்னா ஒய் யாரை கல்யாணம் பண்ணுவாரு, 2வை கல்யாணம் பண்ணுவாரு. இப்போ எக்ஸ் 2ன்னா இந்த எக்ஸ் 2 யாரை கல்யாணம் பண்ணுவாரு, 4ரை கல்யாணம் பண்ணுவாரு. ஓகே, பாருங்க 6 போட்டுக்கிறேன். எக்ஸ் 3ன்னா ஒய் யாரை கல்யாணம் பண்ணுவாரு, சாரி எக்ஸ் 3ன்னா அவர் யாரை கல்யாணம் பண்ணுவாரு, 6ை கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ இப்போ எல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே பொண்ணுங்க இருக்கு. ஆமாவா? எல்லா பசங்களுக்குமே பொண்ணுங்க இருக்கு. ஸோ எவ்ரி எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் எலமெண்ட். அல்லது கொடுத்துருக்காங்கல்ல எக்ஸ் ஒய், இதுல எக்ஸ் தான் டொமைன், ஒய் தான் கோடொமைன். இது புரிஞ்சதாகனா சார்? அப்ப ரேஞ்ச் இருங்க எழுதிடலாமா. டொமைன் என்னென்ன, டொமைன் என்னென்ன, 1 2 3 4 எல்லா பசங்களும் டொமைன், எல்லா பொண்ணுங்களும் கோடொமைன். 1 2 3 4 எல்லா பொண்ணுங்களும் கோடொமைன். ஐயா ரேஞ்சுனா என்னங்க, ரேஞ்சுனா என்ன, எந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சோ அவங்க தான் ரேஞ்ச். இங்க பாரு, எந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு 2, எந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு 4, எந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு 6. அப்போ 2 4 6 இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ இவங்க தான் ரேஞ்ச். இது கிளியரா இருக்காக்கண்ணா? கிளியரா இருக்கா? நான் இங்க எழுதுறேன், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தான், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம். பசங்க, பெண், கல்யாணமான பெண், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சதாக்கண்ணா? ரைட் சார். இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேக்குறாங்க, இந்த ரிலேஷனே ஒரு ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசங்க, அதாவது டொமைன் இருக்குல்ல, டொமைன்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாருங்க. 1க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 4 இருந்தா 4க்கும் கல்யாணம் ஆகும். ஏன்னா 8ன்ற பொண்ணும் இருக்காங்க. அப்போ டொமைன்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதை எப்படி எழுதுறது,
எப்படி எழுதுறது? இதுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இமேஜ். கோடொமைனுக்கு பேரு இமேஜ்னு சொல்லுவாங்க. டொமைனுக்கு பேரு ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, எவ்ரி டொமைன் ஹேஸ் அ யூனிக் இமேஜ். இங்க நல்லா கவனிக்கணும். எல்லா அண்ட் ஹென்ஸ் it is a function and hence it is a function. புரிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன, இது கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்ப்போம். சரியா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இது ஒன்று கொடுத்துட்டு இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கிறதே மூணா பிரிச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்படி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்களா, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், செகண்ட் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். ஆமாவா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், செகண்ட் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ்ங்கிறது பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது என்னது? 3, 4, 6, 8. ஓகேவா? இப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே. இப்போ எக்ஸ்ங்கிறது கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னா ஸ்மால் எக்ஸும் அதே தான். சும்மா இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்கறது. சரியா? ஸோ அதே தான் 3, 4, 6, 8. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸை தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 1ஓட வேல்யூ என்ன? 3 3s are 9 plus 1 10. அகைன் 4 தூக்கி இங்க போடுங்க. 4 ஸ்கொயர் பிளஸ் 1 4 4s are 16 plus 1 17. அடுத்தது 6 6 6 are 36 plus 1 37. அடுத்தது இங்க 8 ஸ்கொயர் பிளஸ் 1 8 8 are 64 plus 1 65. முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த செட்டுல இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எக்ஸ் 3ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சது? 10. சாரி, எக்ஸ் 3ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 10. அடுத்தது எக்ஸ் 4ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சது? 17. அடுத்தது எக்ஸ் 6ன்னு இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சது? 37. அடுத்தது 8ன்னு இருக்கும்போது 65. புரிஞ்சதா கண்ணா? புரிஞ்சதா? இப்போ நமக்கு ஒரு செட்டு கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க எனக்கு ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் இருக்கணுமா, செகண்ட் இருக்கிறது நேச்சுரல் நம்பர். கேபிட்டல் என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4லாம் இருக்குல்ல, அதான் நேச்சுரல் நம்பர். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ்குள்ளார நான் என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ் போடணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது ஸ்மால் எக்ஸ். ஆமா, ஓகேவா? இல்லைன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க கேபிட்டல் எக்ஸ், அவங்களே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ் என்னது? 3, 4, 6, 8. இது கேபிட்டல் எக்ஸ். அடுத்தது செகண்ட் இருக்கிறது என்னவா இருக்கணும்? நேச்சுரல் நம்பரா இருக்கணும். அதாவது 1 2 3 4 5 10 11 12 13 14 15 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? நேச்சுரல் நம்பர்னா எண்டே கிடையாது. நீங்க எல்லா நம்பரும் இருக்கணும். சரியா? இப்ப நான் இது எப்படி எழுதுறேன் பாருங்க. 10 17 37 65 இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் பேர் பண்ணிடலாமா? 3க்கு 10, 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. சாரி கண்ணா, கொஞ்சம் கிளியரா போட்டுக்குங்க. நான் என்ன கொஞ்சம் கிளியரா போட்டு 37
ரைட்டா சாமி? ஸோ இப்படி போட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கங்க. ஸோ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்ல சொன்ன மாதிரி தான். சரியா? இவங்க எல்லாம் பசங்க, இவங்க எல்லாம் பொண்ணுங்க. சரியா? இப்போ இந்த பசங்க யார கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன்ல பசங்கள போட்டா பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா கிடைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி கண்டுபிடிச்சு யாருக்கு யார் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் இந்த மாதிரி செட்டா எழுதிக்கிட்டு ஆரோ டயக்ராம்னு இதை சொல்லுவாங்க. சரியா? குடும்பத்துல மொத்தமா பசங்க, மொத்தமா பொண்ணுங்க. இவங்க எல்லாத்தையும் எழுதிக்கிட்டுக்கண்ணா. இத நீங்க யாரு கல்யாணம் அப்படிங்கிறத நீங்க ஆரோ மார்க் போட்டுருவீங்க. ஓகேவா? அப்புறம் என்ன கேக்குறாங்க? டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கும்போதே நான் சொன்னேன். ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க பதில் சொல்லிடலாம். எப்படி சொல்லுவீங்க? ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்கணும்னா இங்க இருக்கிற பசங்களை பாருங்க. அதாவது கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம பாருங்க. இதுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கா? அதாவது எல்லாருக்கும் இமேஜ் இருக்கா? இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேரு டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இருக்கிறதுக்கு பேரு கோ டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல ரேஞ்ச்னா என்னன்னு இந்த சம்ல கொஸ்டினா கேட்கலாம். ஆனா நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நான் இதுல சொல்லல. ரைட். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேரு டொமைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் இருக்கிறதுக்கு பேரு கோ டொமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜ் இதுக்குள்ளார இருக்கு இல்லையா? எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா. சரியா? இப்போ டொமைன்ல இருக்கிற எல்லாருமே பேர் ஆயிருக்காங்களா? பேர் ஆயிருக்காங்களா? 3க்கு 10, 4க்கு 17, 6க்கு 337, 8க்கு 65 இருக்கா? இப்படி இருந்ததுன்னா we call it as a function. ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அது யுனிக் இமேஜ் இருக்கு, தனித்தனி இமேஜ் இருக்கு. அதனால we call it as function. இப்படி இருந்தா தான் இதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை எடுத்து எழுதிடணும். Since every domain has unique image, we say the relation is a function. The relation is a function. முடிஞ்சாகனா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. ஸோ ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன சொல்றாங்க? நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் மைனஸ் 1 அவங்களே ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றத கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு? எனக்கு மைனஸ் 1 இருக்கா? பாருங்களேன். இது நீங்க இப்படி எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 1 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 1 போட்டு minus 1 the whole square minus 5 into minus 1 plus 6. So 1 plus 5 plus 6 is equal to 12 answer. First sum அவ்வளவுதான், easy, first subdivision. So second subdivision, f of 2a. So f of 2a அப்படின்னும் போது x இருக்க வேண்டிய இடத்துல 2a இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? x இருக்க வேண்டிய இடத்துல 2a போடுங்க. 2a the whole square minus 5 into 2a plus 6. So 2 2s are 4, a into a square. அப்போ 4a square minus 10a plus 6. முடிஞ்சதாக்கண்ணா? ரைட். அடுத்தது தேர்டு, f of 2. So அப்போ f of x is equal to x square minus 5x plus 6. So f of 2 is equal to x இருக்கிற இடத்துல 2 போடுங்க plus 6. So 2 2s are 4 minus 10 plus 6. So அப்போ
6 plus 4 10 minus 10. So answer 0. Okay. So fourth subdivision. F of x minus 1. So x இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? இருங்க வரேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். So x இருக்கிற இடத்துல x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6. அப்போ இது எப்படி கண்ணா இருக்கு பார்க்கறதுக்கு? எழுதிட்டுமா? a minus b the whole square மாதிரி இருக்கா? So a square plus b square minus 2ab. So a இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு x இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1 இருக்கு. So அப்ப என்ன எழுதிக்கலாம்? x square plus 1 square minus 2 into x into 1. So இப்ப அடுத்தது நல்லா கவனிங்க. minus 5 into x minus 5x minus 5 into minus 1 plus 5 plus 6. சரி. So இப்ப அடுத்து என்ன வரும்? x square plus 1 minus 2x minus 5x plus 11. இந்த plus 5 plus 1 plus 11. அடுத்தது like terms. x ஒரு பக்கமும் numbers ஒரு பக்கமும் சால்வ் பண்ணுங்க. So minus 2x minus 5x minus 7x plus plus 1 plus 11 plus 12. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த்து சம் பார்க்கலாம். சரியா? இங்க நல்லா கவனிங்க, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்பா. அவங்க நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 2. இங்க பாருங்க, இந்த 9 எங்க இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல இருக்கா? இந்த 9 ஸ்ட்ரைட்டா போய் எங்க முட்டுது? இங்க முட்டுதா? இந்த இடத்துல முட்டுதா? இந்த லைனை ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா எக்ஸ் 9 இருக்கும்போது ஒய் நமக்கு என்ன இருக்கு? 2ன்னு இருக்கா? நமக்கு கிராஃப் தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ரெண்டு ரிலேஷன் படிக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ டொமைன் அப்படின்னும் ஒய் ஆக்சிஸ கோடொமைன் அப்படின்னும் வச்சுப்பேன். ஆமாவா கண்ணா? ஆமாவா? ரைட். அப்போ எக்ஸ்ல 9 இருக்கும்போது ஒய்ல 2. இதுதான் அவங்க நம்ம கொடுத்துருக்கிற ஹிண்ட். இதுதான்டா ரிலேஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸ் 0 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸ் 0 இருக்கும்போது, அதாவது இந்த லைன் எங்க மீட் ஆகுது? எக்ஸ் இங்க தானே எக்ஸ் 0, இது எங்க மீட் ஆகுது? இதோ இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல ஏ சப் கிளாஸ்ல எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ 9. முடிஞ்சு போச்சு. பி நீங்களே அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட போட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிங்க. எக்ஸ் 7 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6. பாருங்க, எக்ஸ் 7 இங்க மீட் ஆகுது. ஸோ இந்த இது போட்டீங்கன்னா 6. ஸோ எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்னன்னு பாருங்க. எஃப் ஆஃப் 2 எக்ஸ்ல 2 இருக்கும்போது வேல்யூ இந்த இடத்துல மீட் ஆகுதா? ஸோ 6. டி எஃப் ஆஃப் 10, எக்ஸ் 10 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இங்கே தான் ஆரம்பத்திலே முடிஞ்சு போச்சு. அப்போ 0 தான் ஆன்சர். புரியுதா கண்ணா? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதா? ரைட். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இதுதான் எனக்கு ஆன்சராகவே வரணும். இதுல ஏதாவது ஒண்ணுதான் எனக்கு ஆன்சராகவே வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் நம்ம கொடுத்துட்டாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1ல எங்க மீட் ஆகுது? இப்படி பார்க்கணும். ஒய்ல இப்போ இங்க பாரு, இப்ப பாரு, எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 என்னது? ஒய்ல இருந்ததா? இப்ப அதே மாதிரி இந்த 1 எங்க இருக்க போகுது? ஒய்ல இருக்க போகுது. ஸோ அப்போ 1 ஒய்ல இருக்கும்போது எங்க மீட் ஆகுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. ரெண்டும் கேட்டானா நடுவுல மீட் ஆகுது. அப்போ எக்ஸ் 9க்கும் 10க்கும் நடுவுல, அப்ப 9.5. நீங்களா தோராயமா ஒரு ஆன்சர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சென்டர்ல மீட் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 9.5. இவ்வளவுதாங்கண்ணா, சிம்பிள். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போமா? இப்ப அடுத்து பார்ப்போம். Describe
the function describe பண்ண சொல்றாங்க. describe domain. நான் தெளிவா இப்பதான் நடத்தினேன். தேர்டுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தெளிவா இப்பதான் நடத்தினேன். டொமைன் அப்படின்றது இந்த எக்ஸ் வேல்யூஸ் தான் என்னோட டொமைன். ஆமாவா? இந்த எக்ஸ் வேல்யூஸ் என்னென்ன இருக்குக்கண்ணா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. 0 1 2 3 4 5 6 10 வரைக்கும். அதாவது என்னோட டொமைன் எக்ஸ் வேல்யூ. ஆமாவா? என்னோட டொமைன்ன்றது எக்ஸ். இந்த எக்ஸ் 10 10க்கு கீழே. அதே போல இந்த எக்ஸ் 0 0க்கு மேல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்படி எழுதலாமா கண்ணா? இப்படி எழுதலாமா? இதுக்கு பேரு தான் டொமைன். இதுதான் டிஸ்கிரைப் பண்றது. இப்ப செகண்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ற கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரேஞ்சுங்கிறது என்ன? ரேஞ்ச் அப்படின்றது என்ன? ரேஞ்சுன்னு நடுவுல இங்க கிராஃப் வரைஞ்சிருக்காங்கல்ல கண்ணா, இதுக்கு பேரு தான் ரேஞ்ச். இந்த மாதிரி கிராஃப் இருந்தா நடுவுல இருக்கிறது தான் பார்க்கணும். ஓகேவா? இங்க நல்லா கவனிப்பா. இந்த கிராஃப் ஒய்யில எது வரைக்கும் இருக்குன்னு பார்க்கணும். இந்த கிராஃப் ஒய்யில எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கிராஃப் ஒய்யில எது வரைக்கும் இருக்கு நல்லா கவனிங்க பாருங்க. இந்த கிராஃப் ஒய்யில 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கா? அப்போ இதை இப்படி கூட போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது என்னோட ஒய்யே. இந்த ஒய்ன்றது 0 0க்கு மேல 9 9க்கு கீழே. ஒத்துக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சா? தட்ஸ் ஆல். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? யூஸ்வலா போன சம்மெல்லாம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் அப்படின்றது ப்ரீ இமேஜ், ஒய் அப்படின்றது இமேஜ். நான் இதை போனதிலே சொல்லியிருப்பேன். எக்ஸ் அப்படின்றது ப்ரீ இமேஜ், ஒய் அப்படின்றது இமேஜ். ஓகே, இது போன சம்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 6க்கு இமேஜ் கேட்குறாங்க. 6க்கு இமேஜ் கேட்குறாங்க. அப்போ 6க்கு இமேஜ் என்ன? நேரா போய் அடிச்சீங்கன்னா இங்க வருது. 6க்கு இமேஜ் ஆன்சர் 5. ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ 6க்கு இமேஜ் ஆன்சர் 5. இமேஜ் ஆஃப் 6 இஸ் 5. இவ்வளோதான் கண்ண ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் பார்த்துரும். சரியா? இங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸில் 0 வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. இப்போ இங்கே பாருங்க, 1 2 3. இப்போ நம்ம கிட்ட 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 இது ஒரு டேர்ம். அடுத்தது எஃப் ஆஃப் 2 இது ஒரு டேர்ம். அப்புறம் எக்ஸ். மொத்தம் 3 டேர்ம். இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு? எக்ஸ் + 2. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த சைடும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் + 2 போடுவேன். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் + 2 + 5. ஸோ 2x + 2, சாரி +4. 2 2s are 4 + 5. முடிஞ்சு போச்சா? ஸோ 2x 4 + 5 9. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுவேன்? 2 போடுவேன். ஸோ 4 + 5 9. முடிஞ்சு போச்சா? ஸோ இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸே தான் இருக்கு. ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே தான் வச்சுக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கான வேல்யூஸ் போடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 இருக்கிற இடத்துல 2x + 9 போடுவேன். அடுத்தது இங்க ஒரு மைனஸ் இருக்கு. எஃப் ஆஃப் 2 இருக்கிற இடத்துல 9 போடுவேன். கீழே எக்ஸ் இருக்கு. அவ்வளோதான். ஸோ +9 -9 கேன்சல். மிச்சம் 2x / x இருக்கு. ஸோ x கேன்சல். ஆன்சர் 2.
அவ்வளோதான் கண்ணா. 6 சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5 1.3ல 6th சம் பார்த்துரும். சரியா? வழக்கம் போல தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வழக்கம் போல 3 டேர்ம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிருவோமா? ரொம்ப ஈஸி தான். எஃப் ஆஃப் 0. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்கு. அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கமும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்கணும். ஸோ அப்போ 2 zeros are 0, ஆன்சர் -3. அடுத்தது எஃப் ஆஃப் 1. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ இந்த சைடும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கணும். ஸோ 2 1s are 2, -1. அடுத்தது கீழே 2 தான் இருக்கு. ஸோ இப்போ இதை போட்டுடலாமா? எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் ஆஃப் 1 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ எஃப் ஆஃப் 0 இருக்கிற இடத்துல -3, எஃப் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல -1 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ அப்போ -4 டிவைடட் பை 2. ஸோ என்னோட ஆன்சர் -2. ஓகே, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா? ஸோ நல்லா கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x minus 3 is equal to 0. இந்த -3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. முடிஞ்சு போச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x minus 3 is equal to இங்கே என்ன இருக்கு? எக்ஸ். இதுக்கு முன்னாடி 0 இருந்தது, 0 போட்டோம். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். நல்லா கவனிங்க, இந்த பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ், இந்த -3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா +3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எப்படி சார் எக்ஸ் போட்டீங்க? இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. 2x minus 1x. எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுருங்க. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், 2ல 1 போச்சுன்னா 1. ஓகே, ஸோ 1x-னாலும் ஒன்று தான், எக்ஸ்னாலும் ஒன்று தான். அதனால தான் இங்கே எப்படி எக்ஸ் போட்டேன். புரியுதா? சரி, ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னது? 2x minus 3. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 1 minus x. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 minus x இருக்கு. ஸோ அப்போ இந்த சைடும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 minus x minus 3. ஸோ 2 minus 2x minus 3. ஸோ அப்போ -1 minus 2x. ஓகே, ஸோ இப்போ போட்டுடலாமா? இப்போ இதை சால்வ் பண்ணிடும். ஸோ ரெண்டும் ஈக்குவல். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x minus 3. எஃப் ஆஃப் 1 minus x இருக்கிற இடத்துல இப்படி இருக்கு. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். 2x. இந்த -2x ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +2x -1. இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3. ஸோ 4x 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4 1/2. அவ்வளோதான் கண்ணா என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 7 சம் பார்ப்போம். சரியா? an open box is to be made. ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் பண்ணணும். சரியா? from a square piece of material 24 centimeter on a side by cutting equal square from the corners and turning up the sides. கண்ணா ஒன்றும் இல்லடா, தீப்பெட்டி இருக்குல்ல, தீப்பெட்டியில இந்த மேல இருக்கிற பார்ட் எடுத்துட்டு உள்ளார இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆமாவா? இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கும். இங்கதான் தீப்பெட்டி வச்சிருப்பாங்க. இப்படிதான் தீப்பெட்டி இருக்கும், தீக்குச்சி. அந்த தீக்குச்சி எல்லாம் கீழே போட்டு இதை அப்படியே ஓபன் பண்ணி பாருங்க. இது இந்த சைடு, இது இந்த சைடு, இது இந்த சைடு, இது இந்த சைடு. இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க வேணா இப்பயே ஒரு தீப்பெட்டி எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. இப்படி இருக்கும். ஓகேவா? ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப
இப்போ இப்போ நல்லா கவனி. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் என்னோட ஹைட். இந்த தீப்பெட்டியோட ஹைட்டே இதுதான். ஸோ இதை நீங்க விரிச்சீங்கன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இது எல்லாமே சேமா தான் இருக்கும். பாருங்களேன், இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா, இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா, இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்கன எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தான். அப்ப இதுவும் என்னது, இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ் தான். அப்போ ஹைட் என்னது எனக்கு எக்ஸ். ஸோ இதுக்கு தான் இந்த ஹைட் மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. மிச்சம் எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேவா? நம்மள என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ்பிரஸ் அ ஃபாலோயிங் வால்யூம் ஆஃப் பாக்ஸஸ் as ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பாக்ஸ். வால்யூம் என்ன ஷேப்ல இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கியூபாய்டோட ஷேப்ல இருக்கு. கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ லென்த் நமக்கு தெரியும் 24 மைனஸ் எக்ஸ், அதே தான் நம்மளோட பிரெத்தும். சரியா? அப்போ 24 மைனஸ் 2x. இப்போ இது 24 மைனஸ் 2xன்னா இதுவும் 24 மைனஸ் 2x தானக்கண்ணா. அப்போ பிரெத்தும் சேம் தானே, அதை தான் சொல்றேன். 24 இன்டூ 2x இன்ட்டு ஹைட் என்ன சாமி, இப்பதான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம். ஹைட் என்னது எக்ஸ். முடிஞ்சு போச்சு. ஸோ 24 மைனஸ் எக்ஸ் இன்டூ 24 மைனஸ் எக்ஸ், 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ என்னது, சாரி, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஆமாவா? எக்ஸா 2x, சாரி. இப்போ இன்ட்டு எக்ஸ். இது போட்டுருவோமா? ஸோ 24 இன்ட்டு 24 என்ன, 576 பிளஸ் இந்த 2, இந்த ஸ்கொயர் 2க்கும் காமன், எக்ஸுக்கும் காமன். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4, 4 24 96. இந்த எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் அப்படியே போட்டு. இப்போ இந்த எக்ஸை கொண்டு போயிட்டு உள்ளார எல்லா டேர்ம் கூடயும் 3 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 576x பிளஸ் 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர். ஸோ இது என்னோட ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல போட சொல்றாங்கல்ல. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576x பிளஸ் 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர். இதுதான் என்னோட ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 8th சம் பார்க்க போறோம். A function f is defined by, ஸோ சொல்யூஷன் போட்டு நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 3 minus 2x. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, find x such that ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, f of x square is equal to f of x the whole square. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எனக்கு 3 மைனஸ் 2x. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் the whole square. இப்ப நல்லா கவனிப்பா, f of x என்னது 3 minus 2x. அப்போ
எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸையே ஸ்கொயர் பண்ண போறேன். அப்ப என்னது, 3 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். இதை ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா இதையும் ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணணும். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, ஸ்கொயரை கொண்டு வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. வேற என்ன சார் பண்ணணும், ஃபார்முலா எடுத்து எழுதணும். என்ன ஃபார்முலா, a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. 3 square plus 2x the whole square minus 2 into a into b. புரிஞ்சதா? a இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்கு. ஸோ 3 3s are 9. மல்டிப்ளிகேஷன் இருந்தா மட்டும்தான் ஸ்கொயர் உள்ளுக்கு வரும். 2 2s are 4, x into x, x square minus 2 2s are 4, 4 3s are 12, 12x. முடிஞ்சதா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றாங்க. எது ரெண்டும் ஈக்குவல், left hand side is equal to right hand side. So f of x square is equal to f of x the whole square. ரெண்டோட ஆன்சர் எழுதிடலாமா? 3 minus 2x square is equal to 9 plus 4x square minus 12x. இப்போ x square, x நம்பர் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துடலாமா? minus 2x square, இந்த plus 2x square இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 4x, சாரி plus 4x square equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 4x square. அடுத்தது இந்த minus 12x இன்சைட் போச்சுன்னா plus 12x. இங்க ஆல்ரெடி பிளஸ் 3 இருக்கு. இந்த மைனஸ் 9 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு, பிளஸ் 9 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணா மைனஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 12x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட்டா மைனஸ் 6னால டிவைட் பண்ண போறேன். மைனஸ் 6னால டிவைட் பண்ண போறேன். ஸோ இதை மைனஸ் 6, இதை மைனஸ் 6, இதையும் மைனஸ் 6. ஸோ இது கேன்சல், மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது கேன்சல். இந்த மைனஸ் மேலே போச்சு அப்படின்னா ப்ளஸ், இது மைனஸ் மேலே போச்சுன்னா மைனஸ். ஃப்ராக்ஷனில் கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் அந்த ஹோல் ஃப்ராக்ஷனுக்கு தான் இந்த மைனஸ் பொருந்தும். சரியா? அப்போ 2x. மைனஸ் மைனஸ் இருந்தால் கேன்சல் ஆகிடும். 6 6 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை 3 ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் தான் நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன். எதுவும் இல்லைன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்து இங்கே போட்டுருவேன். நடுவில் இருக்கிற மைனஸ் 2 கொண்டு வந்து சைடில் போட்டுருவேன். ஸோ 2 நம்பர் போடணும். அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ப்ளஸ் 1 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு மைனஸ் 2 கிடைக்கணும். ஸோ 1 இன்ட்டு 1. ஸோ இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 2 கிடைக்கும். ஸோ எக்ஸ் 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 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. x minus 1 is equal to 0. So minus 1 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 1, minus 1 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 1. So இதுதான் என்னோட ஆன்சர். That's all. Next sum pop. So hi all. இன்னைக்கு exercise 1.3ல 9th sum. ரொம்ப சிம்பிளான sum. A plane is flying at a speed of 500 km per hour. ஸ்பீட் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருந்தாலே அதை நான் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அல்ஜிப்ரால லாஸ்ட் எம்சிக்யூக்கு அப்புறம் யூனிட் 3ன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து போட் சம் பார்த்துருப்போம். அந்த போட் சம்ல நான் இதை சொல்லியிருப்பேன். போய் பாருங்க, அல்ஜிப்ரா சீரீஸ்னு ஒன்றில் போட்டிருப்பேன். அல்ஜிப்ரா சீரீஸில் யூனிட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 சம் டீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதை போய் பாருங்க. சரியா? ஸோ இல்லைனாலும் இது அப்படியே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 500 km per hour. Express the distance d. Express the distance d. Distance என்னன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க, d by the plane as a function of t. Function of t in hours. டைம் என்ன? t. இது ஒண்ணுமே இல்லப்பா, ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time.
ஓகேவா? அவங்க வந்து என்ன வந்து எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸை தான் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இந்த டைம் டிவிஷன்ல இருக்கு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷன்ல போகுமா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? டி இஸ் ஈக்குவல் டு 500 இன்டூ டி. இதை ஒரு ஃபங்க்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை டீன்ற ஃபங்க்ஷனால எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எப்படி எழுதிப்பேன்? டி ஆஃப் டி அப்படின்னு எழுதிக்கிட்டு 500 இன்டூ டி முடிஞ்சு போச்சு. இந்த டிஸ்டன்ஸை ஃபங்க்ஷன் டீயால டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சாரி, எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 500 டி. அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. டென்ஷன் பார்ப்போம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் பார்ப்போம். சரியா? ஸோ என்ன டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க? லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, ஹைட்டை வந்து ஒய்ன்னு வச்சிருக்காங்க. ஓகே, இது 4 ஹெட். ஓகே, ஸோ அப்போ பார்த்தோன்னே நீங்க ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு வச்சிட வேண்டியதான். பார்த்தோன்னே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ், ஸ்மால் எக்ஸ், அப்புறம் ஒய். ஸோ 35, 45, 50, 55. அடுத்தது 56, 65, 69.5, 74. ஸோ 35 இருக்கிறவங்க 56, 45 இருக்கிறவங்க 65, 50 இருக்கிறவங்க 69.5, 55 இருக்கிறவங்க 74. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். இது வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. இதுக்கு பேரு டொமைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு கோடொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு வச்சுப்போம். இமேஜ்க்கு முன்னாடி ப்ரீ இமேஜ் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஆமாவா? ரைட். ஸோ ஒவ்வொரு டொமைன்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். எழுதிருங்க, நீங்களே பதில் சொல்லலாம். எஸ், திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன் எழுதிடணும்? ஒய்? பிகாஸ் every element in domain has unique image. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி இங்க ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, தூக்குங்க இந்த ஈக்குவேஷனை. y is equal to ax plus b. இதுதான் உனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எனக்கு. ஸோ கண்ணா, இப்போ நல்லா பாருங்க, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் தெரியும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஒய் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 56. ஏ இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 35 பிளஸ் பி. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 35a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 56. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் செட், y இருக்கிற இடத்துல 65 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 45 பிளஸ் பி. ஸோ 65 இஸ் ஈக்குவல் டு 45a பிளஸ் பி. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணும். equation 1 is equal to 35a plus b is equal to 56. Equation 2 is equal to 45a plus b is equal to 65. By God's grace b அப்படியே தனியாக சிக்கிடுச்சு. நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கீழே இருக்கிற சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இங்கே -10a is equal to -56ல 65 போச்சுன்னா
சரி 65ல தான் 56 போகுமா? ஓகே. ஸோ 9. ஸோ 9 மைனஸ் மைனஸ் கேன்சல். A is equal to 9/10. இதை எப்படி எழுதிக்கலாம்? கீழே 10 இருக்கு 0 இருக்கனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி 0.9. இதுதான் என்னோட A. இதை எங்கனையாவது கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? ஸோ சப்ஸ்டிடியூட் A is equal to 0.9 in equation 1ல போடலாமா? in equation 1. equation 1 என்ன? 56 is equal to 35 into 0.9 plus B. So 35 into 0.9. 9 5s are 45, மிச்சம் 4, 31. So 0 0 3 1 5. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. ஸோ அப்போ 31.5 plus B 56. ரைட். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிளஸ் 31.5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 31.5 ஆயிடுமா? ஸோ அதை சப்ஸ்டிடியூட் சால்வ் பண்ணீங்கன்னா 56. நல்லா கவனிக்கணும். 56 பாயிண்ட் எங்க இருக்கும்? ஒரு நம்பருக்கு எண்ட்ல தான் இருக்கும். ஆனா இப்ப நல்லா பாருங்க, இந்த 31.5 எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன நம்பர் இருக்கு? 5. இந்த பக்கம் என்ன இருக்கு? 1 3. இப்படிதான் எழுதணும். இந்த இடத்துல கேப் இருக்கு, 0 போட்டுக்கங்க. நிறைய பேருக்கு இது எழுத தெரியல. ஓகேவா? ரைட். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது 5. 10ல 5 போச்சுன்னா 5, 5ல 1 போச்சுன்னா 4, 3ல 5ல 3 போச்சுன்னா 2. ஸோ பியோட ஆன்சர் 24.5. எனக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க? y is equal to ax plus bன்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ அப்போ y is equal to a இருக்க வேண்டிய இடத்துல 0.9x plus b இருக்க வேண்டிய இடத்துல 24.5. ஸோ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஈக்குவேஷன். ஆர் யூ பீப்புள் கிளியர்? ஸோ ஈக்குவேஷன்ல ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின்ல நம்மள ஏவும் பியும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏவும் கண்டுபிடிச்சிட்டேன், பியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன். ஹைட்டுக்கு என்னன்னு எடுத்திருக்காங்க? ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வேர் ஃபோர் ஹெட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ ஃபோர் ஹெட் லென்த்துங்கிறது எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் லென்த் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். என்னை கண்டுபிடிக்க சொல்றது y தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ எனக்கு ஈக்குவேஷன் நல்லாவே தெரியும். y is equal to 0.9x plus 24.5. ஸோ இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? ஸோ y is equal to 0.9 into 40 plus 24.5. முடிஞ்சு போச்சா? அப்போ 0.9 into 40. 0 0 4 9s are 36. So 3. So 3. So 360. இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? y is equal to 36 plus 24.5. கண்ணா இதை நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 36 ஒரு நம்பருக்கு எண்டில் தான் புள்ளி இருக்கும். இஃப் இன்கேஸ் அவங்க புள்ளி கொடுக்கலனா, இப்போ இங்க பாருங்க டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்கு, அதுக்கு முன்னாடி 4 2 இருக்கு. இப்படித்தான் எழுதணும். சரியா? இப்போ இதை ஆட் பண்ணிடுங்க. 5.60 60.5 தான் என்னோட என்ன கேட்குறாங்க? ஒய்யோட ஆன்சர். ஐ மீன் ஹைட். ஹைட் ஆஃப் அ பர்சன் தானே கேட்குறாங்க 4 கொடுத்துட்டு. ஸோ ஹைட். முடிஞ்சு போச்சு. கிளியரா இருக்கா? இப்போ ஃபோர்த் சம் அதே மாதிரி பண்ணலாமா? ஃபோர்த் சம் அதே மாதிரி பண்ணலாம். ஃபோர்த் சம் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? லென்த். லென்த்னா எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க.
ஹைட்டு கேட்குறாங்க, ஹைட்டுனா ஒய். ஸோ எனக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 53.3 inches. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ 53.3 is equal to 0.9 into x plus 24.5. ஸோ 24 plus 24.5 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா minus 24.5 எனக்கு கிடைக்கும், is equal to 0.9x. ஸோ இப்போ 53.3 24.5 டெசிமல் பாயிண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் பாயிண்ட் ஒரே வரிசையில் தான் கண்ணா வரணும். ஓகே, ஸோ 3ல 5 போகாது. ஸோ இங்கே பாரோ பண்ணீங்க அப்படின்ட்டுனா இங்கே 8 கிடைக்கும். ஸோ இங்கே 4 6 7 8 2. ஸோ 28.8 is equal to 0.9x. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னாக்கண்ணா பாருங்க, கடைசீட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு, கடைசீட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 288/10 இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் இந்த சைடு கொண்டு வந்துடும், டிவைட் பை 10 பண்ணால் இந்த பாயிண்ட் இந்த சைடு கொண்டு வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையே 9/10 இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாமா. ஸோ இதுவும் இதுவும் கேன்சல். ஸோ இப்போ மிச்சம் என்ன இருக்கும், 288 இஸ் ஈக்குவல் டு 9x இருக்குமா. ஸோ இப்போ என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல மாறிடுமா. ஸோ 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 times 27 மிச்சம் 1 கேரி ஆகும், 18 2 times. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. எக்ஸ்ன்றது என்னது, 4 ஹெட்டு, length of the forehead. So length. கிளியரா இருக்கா, கிளியரா இருக்கா. ஸோ 1.3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம்.